அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள தென்பாண்டி சீமையாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய கடற்கரை கிராமமான உவரியை பற்றி தான். அதிலும் குறிப்பாக இப்போ நம்ம இந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனித அந்தோனியார் உயர் திருத்தலம் அப்படிங்கிற இந்த ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் அமைந்திருக்கிறதே ஒரு அற்புதமான கடற்கரையில தான். அந்த கடல்ல இறங்கி நம்ம குளிக்கிறதுக்காக அழகா படிக்கட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுமார் 450 வருஷத்துக்கு முன்னாடி உவரி பக்கத்துல போர்த்துகீசிய கப்பல் ஒண்ணு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல கப்பல்ல இருக்கிற பெரும்பாலானோருக்கு காலரா நோய் பிடிச்சு அதன் நிமித்தம் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. அப்போ கப்பல்ல இருந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு மரத்துல புனித அந்தோனியார் அவருடைய உருவத்தை செய்யறாரு. அந்த சொரூபத்தை வணங்கின எல்லாருக்குமே சுகம் கிடைக்குது. இதன் காரணமா என்ன பண்றாங்க, அந்த கப்பலை உவரிக்கு கொண்டு வந்து ஒரு ஓலை குடிசை போட்டு அந்த குடிசையில வச்சு வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெரிய தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கும் இந்த இடத்துல பல அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கறது பலருடைய நம்பிக்கை. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மண்டபத்துல நாங்க போயிருந்த சமயத்துல நிறைய வயசானவங்க தங்கி இருந்தாங்க. அப்ப நாங்க அவங்க கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் இருந்தும் அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தங்களை வேண்டான்னு சொல்லி துரத்தி விட்டதாகவும், அதனால அடைக்கலமாக நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பாரமா இருந்தது. தயவு செய்து பெற்றவங்களை அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளயும் ஆளாக்காதீங்க. காரணம் உங்களுக்கும் வயசாகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கிற போட்ஸ் எல்லாத்தையுமே நங்கரம் போட்டு தான் நிப்பாட்டி இருப்பாங்க. அது எதனால் அப்படின்னா, அப்போ தான் எவ்வளோ அலைகள் அடித்தாலும் அந்த போட் அந்த இடத்த விட்டு அசையாமல் ஸ்டாண்டர்டாக நிற்கும். அது மாதிரியே நம்மளும் நம்மளுடைய நம்பிக்கை என்கிற நங்குரத்தை கடவுள் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அசையாமல் உறுதியாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தூரத்தில் தெரிகிற செல்வமாதா தேவாலயத்தை பார்க்க முடியும். இது அடுத்து வருகிற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம அங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். இப்போ அடுத்து அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். கப்பல் மாதா தேவாலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை பார்த்துக்கிட்டே போகலாம். அது மாதிரி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தப்போ எங்களுடைய மனசை பாதித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டு தாங்க. பல நாட்கள் கடலுக்குள்ளே பயணம் செய்து பல நபர்களை இந்த போட்டில் ஏற்றி கொண்டு போயிட்டு எவ்வளவோ மீன்களை பிடிச்ச இந்த போட்டு இன்னைக்கு தரையில் நொறுங்கி போய் கிடக்குது. இந்த மாதிரி தாங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு அவங்க எவ்வளவோ மேலே இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை காரணமாக வச்சு அவங்க வாழ்க்கையே நொறுங்கி போயிருக்கும். ஆனால் நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, கையில்லாதவர்களுக்கும் எதிர்காலம் உண்டுன்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க. அது மாதிரி உங்கள் மேலே நீங்கள் முதல்ல நம்பிக்கையை வைங்க, உங்கள் வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு நம்புங்க. அப்புறம் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த போட் எல்லாமே மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா கரையில கட்டி போடுவாங்க. பொதுவா ஒரு கப்பலையோ அல்லது ஒரு போட்டையோ கடற்கரை ஓரத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா நங்கூரம் போட்டு நிறுத்துவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பல இடங்கள்ல இது போல கல்லு கட்டி வச்சிருப்பாங்க. இதுலதான் கப்பலையோ போட்டையோ கட்டி போடுவாங்க. இந்த கல்லோட பேர் என்ன அப்படின்னா கட்டுக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது படகுகளை கட்டுகிற கல் அப்படின்னு அர்த்தம். துறைமுகத்தினுடைய பகுதிகளில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மூரிங் கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மூரிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரை நீங்க இப்பதான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது தக்கன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இருக்கு, வெயிட்டே கிடையாது. ஸோ இந்த பால் மாதிரி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுன்னா கடலுக்குள்ள தூக்கி நம்ம இந்த வலையை வீசும் போது வலை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நமக்கு ஈஸியா தெரியும். இங்க எது உள்ள இறங்கும்? இந்த நெட்டு தான் உள்ள. எப்படி அது இறங்குது? எல்லாம் மிதக்கும். இது போட்டோன்னா உள்ள போயிடும், மிதக்காது. இந்த வெயிட். ஆமா, அதை இதுதான் தாங்கி, இதுதான் தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கும். ஆப்பிள் கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் மாதிரி தான், சாம்சங் மாதிரி. ஆமா, இந்த ஆப்பிள் மிதக்கும். இந்த தக்கையும் அதே மாதிரி தான். இது வேற ஒன்றும் கிடையாது, தெர்மோகோல் தான். இது தெர்மோகோல் தான். உனக்கு பார்க்கும்போது அப்படி தெரியும். இது தண்ணிக்குள்ள போடும்போது எவ்வளவு தூரத்துக்கு அந்த வலை வீசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க அதில் பார்க்கலாம். பார்த்து அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது எடுத்துட்டு காய போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது ஈரமா இருக்கு, பார்த்தாலே தெரியும். அநேகமா நம்ம பார்த்தோம் இல்லையா வரும்போது ஒரு போட்டு கொண்டு வந்தாங்க, அந்த போட்டோட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கிறத பார்த்தாலே தெரியும்.
வித்தியாசம் அந்த மேலே ஈரமாக இருக்குது. ஸோ நம்ம அநேகமாக நம்ம அங்கே வீடியோ ஷூட் பண்ணோம்ல, நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இதோடு சேர்த்து இணைச்சி போடுறேன். அப்போ தெரியும் உங்களுக்கு அதில் உள்ள வலையாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செல்வமாதா ஆலயம் செல்லும் மொழியும் போட்டிருக்காங்க. தமிழ், மலையாளம், அப்புறம் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த வழியில் நாங்கள் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஆப்போசிட்டில் இன்னொரு சர்ச்சுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஆனால் உள்ளே போய் பார்க்கலான்னு நினைக்கும் போது டோர் பூட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியலை. அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சா சர்ச்சுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வீடியோ போடுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தேவாலயத்திற்கு செல்வமாதா தேவாலயம்னு பேர். ஆனால் இது கப்பல் மாதிரி கட்டப்பட்டிருக்கிறதுனால கப்பல் மாதா தேவாலயம்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதற்கான காரணத்தை நானே சொல்கிறேன். இந்த மண்ணுலகில் வாழும் மக்களை குறிக்கும் விதமா கப்பலையும், விண்ணுலகத்தில் இருக்கிற கடவுளை குறிக்கும் விதமா விமானத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இணைக்கும் விதமா அன்னை மரியாள் இருப்பதாக இந்த ஆலயத்தின் நடுநாயகமாக ஒரு மாலுமி போல மாதாவினுடைய சுரூபத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த தேவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் 25/1/1970 ஆகும். இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி நிறைவு பெற்று புனிதப்படுத்தப்பட்ட நாள் 8/2/1974 ஆகும். ஏறக்குறைய 26 வருஷத்துக்கு பிறகு விமானத்தினுடைய ஒரு சில பகுதிகள் சிதிலமடைஞ்ச காரணத்தினால 2000வது ஆண்டுல விமானத்தினுடைய பகுதியை மாற்றுறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 2001ஆம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டுள்ளது. இந்த தேவாலயமானது மற்ற தேவாலயங்கள் போல் இல்லாமல் புதிய முறையில் முற்றிலும் வேறுபட்ட வகையில் கப்பல் ஆகாய விமானத்தை தாங்கி நிற்பது போல அமைந்தது மக்கள் அனைவரையும் தன்பால் ஈர்த்து வருகிறது என்று கூறினால் அது மிகையாகாது. எனவேதான் இந்த தேவாலயமானது கப்பல் மாதா தேவாலயம் என்று அனைத்து மக்களாலும் அழைக்கப்படுகிறது. சரி, இவ்வளவு நேரம் நம்ம இந்த வீடியோவை பார்த்தோம். இப்போ இந்த தேவாலயத்தினுடைய வரலாறை பத்தி இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தங்க கிட்டயாவது கேட்கணும் இல்லையா? வாங்க, நம்ம கூட ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்போம். தொடர்ந்து வருகிற வீடியோக்கள்ல அதை பார்ப்போம். வணக்கம் அண்ணா. உங்களோட பேர் என்ன? சார்லஸ். நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தானா? ஆமா, இதே ஊர் தான். இப்போ நம்ம இருக்கிற இந்த கப்பல் மாதா தேவாலயத்தை பத்தி இணையத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமாண்ணா? நம்மளுக்கு தெரிஞ்சதை கரெக்டா சொல்லலாம். அதுல இல்லாம எங்க முன்னோர்கள் வந்துட்டு எல்லாருமே இந்த ஊர்ல மீன் பிடிக்கிறவங்க தான். மீன்பிடி தொழில் தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போற சமயத்துல கடல்ல வந்து ஒரு பெட்டி மதந்து அந்த பெட்டியை பக்கத்து ஊர் கூடுதாளங்கிற ஊர்ல இருந்து மீனவர்கள் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெட்டியில இந்த மாதாவுடைய சுரூபம் இருந்து அந்த பெட்டியில ஒவ்வொருடைய அட்ரஸ் எழுதப்பட்டிருந்தது. அப்ப அந்த ஊர்ல உள்ள மீனவர்கள் எங்க ஊர் மீனவர்களை கூப்பிட்டு இது உங்க ஊருக்கு வந்த பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த எங்க ஊர்லயும் வாங்கி அதை கன்னியாஸ்திரிகள் மடத்துல அந்த சுரூபம் வைக்கப்பட்டிருந்துச்சு. கொஞ்ச காலமா அந்த சுரூபம் அங்க இருக்கும்போது மாதா கனவுல தோண்டி சிஸ்டருக்கு எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு சொன்னதாக முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இந்த இப்போ சர்ச் இருக்க இடத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன குடிசை மாதிரி கட்டி அந்த இடத்துல மாதாவுடைய சுரூபம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அது கொஞ்சம் நாளடைவில் அதுக்கப்புறம் முன்னோர்கள் மாதாவுக்கு ஒரு சர்ச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் லோக்கல்ல உள்ள மக்கள்லாம் சேர்ந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அவங்க அதுக்காக ஒரு என்ன வடிவத்தில் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணும்போது பல பேரும் பல கருத்தை சொன்னாங்க. சரி, கடைசியாக கப்பல் வடிவத்தில் கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்து எந்த ஒரு இன்ஜினியருமே இல்லாமல் இங்கே ஒரு லோக்கலில் மார்ட்டின் சொல்லி ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருடைய ஒரு ஐடியாவில் தான் இந்த வடிவம் கொடுத்து கட்டப்பட்டது. அது தொடங்கும்போது 1970 தொடங்கினாங்க. அது தொடங்கி முடிக்கும்போது 1974 முடிச்சு அது 4 வருஷத்துல முடிச்சு அச்சிக்கப்பட்டுச்சு. இந்த மாதாவுடைய சுரூபம் இந்த கோயிலுக்கு வந்த வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான்.
இதே இந்த பிளைட் வடிவம் வந்துட்டு திரும்ப வந்து அதை திரும்ப புதுப்பிச்சிருக்காங்களா? பிளைட் மட்டும் சரி சரி. கப்பலுடைய வடிவம் அப்படியே இருக்க, பிளைட்டை மட்டும் திரும்ப மறுபடியும் அதை உடைச்சு திரும்ப கட்டியிருக்கு. இப்போ இந்த பிளைட் கட்டும் போது இன்ஜினியர்ஸ் வச்சு கட்டப்பட்டது. ஆமா, அவ்வளவுதான். இப்படி ஒரு வித்தியாசமான முறையில தேவாலயம் கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது பொதுமக்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? அது மீனவர்கள் எல்லாருமே வந்துட்டு என்னன்னா, எல்லா சர்ச்சுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. இந்த மாதாவுக்குன்னு ஒரு வித்தியாசமான வடிவம் கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு கடல்ல இருந்து பெறப்பட்டதுனால அது அடித்தளம் வந்து கப்பல் மாதிரியும், வானத்துல இருந்து மாதா இறங்கி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அது மேல பிளைட் வடிவம் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு 2 வடிவத்தையும் சேர்த்து கொடுத்து பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த சர்ச்சை பத்தி நீங்க சொன்ன எல்லா தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ணா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ வழியாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா மற்றும் விங்ஸ் ஆஃப் ஜோசப் சாம்.